நான் ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது என்று சொல்றேன்னாக்க, கலைஞர் அவர்கள் கொண்டுட்டு வந்த திட்டத்தை முதல்ல நம்ம யோசிக்கணும். அதாவது 9ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் திட்டம் கொண்டுட்டு வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, 6வதுல பாஸ் மார்க் எடுக்காத பசங்கள்லாம் மாணவர்களை ஃபெயில் பண்ணக்கூடிய சிஸ்டம் இருந்தது. அதனால என்ன ஆனதுனாக்க, ஒரே வகுப்புல 2 வருடம் 3 வருடம் ஏன் 4 வருடம் ஃபெயில் ஆகி உட்காந்து அதே வகுப்புல உட்காந்த பிள்ளைங்களாம் இருக்காங்க. அதனால ரிசல்ட் வரும்போது இப்பயும் ஃபெயிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கிண்டல் அடிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்க மாடுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களை பிள்ளைங்களை கிண்டல் அடிப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவமானம் தாங்க முடியாம ஸ்கூலை விட்டே நின்றுக்குவாங்க. அதனால அந்த காலகட்டத்துல இடைநிற்றல் ஏராளமாக இருந்தது. 6வதுல ஃபெயில் ஆவாங்க, 7வதுல ஃபெயில், 8ல ஃபெயில், இப்படி இடைநிற்றல் அதிகமா இருந்தது. இதை பார்த்த கலைஞர் தான் 9ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் கொண்டுட்டு வந்துட்டு 10th +2 பப்ளிக் எக்ஸாம் என்று அறிவிச்சாரு. ஏன் 10th மையமாக அறிவிச்சாரு அப்படின்னாக்கா, இப்போ 10th படிக்கும் போதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் வந்துடும். நம் கல்வி முக்கியம், அதனால பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு, கட்டாயம் படிச்சே ஆகணும் என்ற புரிதல் வந்துடும். கல்வியோட முக்கியம் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க, படிக்க ஆரம்பிச்சிருக்குவாங்கன்றதுனால 10th பப்ளிக் எக்ஸாம் கொண்டுட்டு வந்தாரு. இப்போ நான் பிஜேபிக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்கு வரேன். இப்போ பிஜேபி நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று 2020 கொண்டுட்டு வந்தாங்க. இதுல எப்படின்னா 3வது 5வது 8வது 10வது பப்ளிக் எக்ஸாம் இருக்கு. அப்போ 3வதுலேயே வைக்கும்போது ஃபெயில் ஆகிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அவமானத்துல மறுபடியும் பழைய மாதிரியே அவமானத்துல ஸ்கூலை விட்டு நின்றுருவாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்களோட கல்வி பாதியிலே இடைநிற்றல் ஏற்பட்டுரும். இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, 3வது மொழி கட்டாயம் படிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்குது. இப்போ இருமொழி கொள்கை அப்படின்னு வரும்போது ஆங்கிலத்துல பிள்ளைங்களுக்கு படிக்க கொஞ்சம் சிரமம் இருக்குது. அப்போ 3வது மொழின்னு வரும்போது அப்போ அதுலயும் மொழியிலையும் அவங்களுக்கு சிக்கல் இருக்கும், அதுலயும் ஃபெயில் ஆவாங்க. அப்போ அடுத்தடுத்த லெவலுக்கு போறது பிள்ளைங்களுக்கு சிரமமாயிரும். இதனால ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சுன்னா, நீங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கலைன்னா உங்களுக்கு கல்வி நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம முதல்வர் என்ன பண்ணிட்டாருனாக்க, நீங்க இதை ஏத்துக்கிட்டா தான் கல்வி நிதி கொடுப்பேன் அப்படின்னா 10,000 கோடி நீங்க கொடுத்தாலும் எங்களுக்கு அது தேவையில்லை, நான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில சைன் பண்ண மாட்டேன், நீங்க எப்போதுமே தமிழ்நாட்டுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட மாட்டேன்ட்டாரு. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கும்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு உண்டான அந்த கல்வி கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்றாங்க. இதுவே பிஜேபி அரசாங்கம் அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு இருக்கக்கூடிய அதிமுக, பாமக, இந்த அமமுக, இன்னும் எத்தனை கட்சிகள் இருந்தாலும் சரி, அவங்க வந்தாக்க நம்ம பிள்ளைங்களோட வாழ்வாதாரம், கல்வி பாதிக்கப்படும். அதனால பிஜேபி ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ள நுழையவே கூடாது. இன்னொன்று அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவுக்கு தண்டனையா அந்த கட்சிக்கு தண்டனை கொடுத்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தவே கூடாது. ஏன்னா நம்ம கல்வியில கைய வைக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களோட வாழ்வாதாரத்தை பறிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கட்சி கூட அதிமுக கூட்டணி வச்சதுனால அவங்களுக்கும் ஓட்டு போடக்கூடாது, பிஜேபிக்கும் ஓட்டு போடக்கூடாது. இப்ப இந்த தேர்தல் என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தலாக இருக்குது, ஒன்றிய அரசாங்கத்துக்கும் தமிழர்களுக்குமான தேர்தலாக இருக்குது, நம்ம பிள்ளைங்களோட வாழ்வாதாரத்துக்கு கல்விக்கான தேர்தலாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பிஜேபி கூட கூட்டணி வச்சு யார் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்தாலும் அவங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது. அப்போ நம்ம கல்வியை பாதுகாக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கிற கட்சிங்க. அப்போ இந்த திமுக, உதயசூரியன், இன்னும் பல அந்த முரசு, பானை சின்னத்தை இவங்க எடுத்துட்டு வரவங்களுக்கு நம்மளுடைய வாக்கு செலுத்தி நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தை, கல்வியை பாதுகாக்கணும்.